டேல கடைசி மேட்சா செகண்ட் தேர்ட் ரவுண்ட் மேட்ச்சு தேவக்கோட்டை டிசிசி விசஸ் கல்லல் கேசிசி. அதில் கல்லல் கேசிசி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஓப்பனிங் பேரா 6 அண்ட் சிவா. ஃபர்ஸ்ட் பால் பாண்டி லெக் ஸ்டம்பில் தட்டிட்டு ஓடி இருக்காரு 6. கண்டிப்பாக 2 புஷ் பண்ணுவாங்க. எஸ் 2 ஓடி இருக்காங்க. டிசிசி காண்டி ஓப்பனிங் பவுலரா பாண்டி. செகண்ட் பால் பாண்டி டு 6. நேராக அடிக்கிற முயற்சி டாட்டா மாறி இருக்கு. பால் பாண்டி டு 6 சென்சிபிளாக தட்டிட்டு ஓடி இருக்காருங்க. 2 ரன் நினைக்கிறேன். 2 ரன் புஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க கூட. 6 ஸ்ட்ரைக்கில் கீப்பர் நல்ல எஃபர்ட்டுங்க ராமன். கண்டிப்பாக பின்னாடி பொத்துக்கிட்டு வந்திருக்கும் அந்த பால். அதை தடுத்துட்டு அவரே ஓடி போய் எடுத்திருக்காரு. 1 ஸ்ட்ரைக்கில் சிவா நேராக எடுத்து அடிச்சிருக்காருங்க. மிடானில் கேட்சான்னு பார்க்கணும். எஸ் நல்ல ஒரு டேக்கனுங்க இங்கே ஃபீல்டர். நல்ல ரன்னிங் கேட்ச். ஃபர்ஸ்ட் பாலில் தன்னோட விக்கெட்டை கொடுத்து வெளியே போகிறாரு சிவா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெலிவரி ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வெள்ள வினோத். நேராக யாக்கருங்க கொண்டாந்து உள்ளே சொருகிருக்காரு பாண்டி. 2 ரன் புஷ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. 2 ஓட விடாமல் தடுத்து போட்டுட்டாரு. 1 ரன் மட்டும்தான். செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி மோட்டோ வந்திருக்காரு தேவோடையிலேருந்து. எக்ஸலண்டாக போட்டாருங்க. ஆஃப் ஸ்டம்ப் பாக்ஸ் டு பாக்ஸ் போட்டாரு. எடுக்கவே முடியாத பந்து. ஒயிட் வினோத் இங்கே ஒயிட் கபில் பண்ணுறாரு. ஆனால் அது ஒயிட் கிடையாது. செகண்ட் பால் மோட்டோ டு வினோத் நல்லா போட்டாருங்க. முன்னாடி போட்டு திருகுனாரு. மிடானில் போயிருக்கு. 2 ரன் புஷ் பண்ணுவாங்க. 1 ரன் 1 விக்கெட்டுங்க. நல்ல ஃபீல்டிங் போட்டு அங்கேருந்து. பால் ஆஃப் தி ஓவர் ஸ்ட்ரைக்கில் வினோத் தான் இருக்காரு. பாக்ஸ் பாக்ஸே போடுறாருங்க கரெக்டாக பவுலரு. ஃபீல்டர் அதே மாதிரி எடுத்தாரு. இந்த தடவை சேஃபாக 1 ரன் தான் ஓடி இருக்காங்க. பேட்ஸ்மேனா உள்ளே வந்திருக்கிறது சூர்யா. கண்டிப்பாக பெரிய ஷாட் ஆடாத முயற்சி பண்ணுவார். 4th பால் சூர்யாவுக்கு கரெக்டாக பாக்ஸில் போடாமல் ஷார்ட் பால் போட்டு ஏமாத்தினாருங்க பவுலர். சிங்கிள் மட்டும்தான் போயிருக்கு. போடக்கூடிய கடைசி 2 பந்து. 5th ஒன் கரெக்டாக பாக்ஸ் டு பாக்ஸில் போடுறாருங்க. வினோத் வந்தால் மட்டும். இந்த பாலும் பாக்ஸ் டு பாக்ஸ் தான். ரன் அவுட்டுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. 1 ரன் 1 விக்கெட்டுங்க. சூர்யாவை ரன் அவுட் ஆக்கி விட்டுருக்காங்க. உள்ளே இருந்திருந்தா 6-4ன்னு பெரிய ஷாட் அடிச்சிருப்பார் சூர்யா. ஹார்ட் லக். ரன் அவுட்டில் வெளியே போகிறாரு. அந்த ஃபீல்டர் கரெக்டாக த்ரோ இருக்கிறாரு. கரெக்டாக பண்ணுறாரு. அவர்கிட்ட போகிறப்பயாச்சும் கொஞ்சம் சேஃபாக ஓடி இருக்கலாம். லாஸ்ட் 1 செகண்ட் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் வெளில பாக்ஸ் டு பாக்ஸ் தாங்க போடுறாரு. ஆனால் இந்த தடவை டிஃபரெண்ட்டாக கவர்ஸில் எடுத்து அடிச்சாருங்க. ஒயிட் வினோத் பேட்லேருந்து வர பவுண்டரி கரெக்டாக யோசிச்சாரு. நமக்கு பாக்ஸ் டு பாக்ஸ் தான் போடுறாருன்னு. இந்த தடவை விலைக்கு வந்து கவர்ஸில் அடிச்சிருக்காரு. லைட் அவுட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் தான் சன்லைட் இருக்கும். மேட்ச் ரொம்ப க்ளோஸில் போனுச்சுன்னா எங்கிட்ட வேணாலும் மாறும். ஓவர் முடிஞ்சிருக்கு. கல்லல் கேசிசி 14 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட்டை மட்டும் விட்டு கொடுத்து. 3வது ஓவர் போடுறதுக்காண்டி டிசிசியிலேருந்து ரவி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. கண்டிப்பாக இவரும் பெரிய ஷாட் அடிக்க முடியும் இவரால். ரவி டு கார்த்தி 3rd ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் தரையிலே அடிச்சாருங்க. 2 ரன் போதுங்கிற மாதிரி. கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. அவங்களும் அலோவ் பண்ணிடுவாங்க. 2 ரன் அலோவ் பண்ணி எடுத்து எரிஞ்சிட்டாரு. அங்கே பவுலர் இல்லை. இருந்தாலும் பேக்கப் வந்து பிடிச்சிட்டாரு. செகண்ட் பால் ஆஃப் தி லாஸ்ட் ஓவர் ரவி டு கார்த்தி. இறங்கி போறாரு. ஸ்டெப் அவுட் பண்ணி சுத்த பார்த்தாரு. நேராக பவுலர்கிட்டே போயிருக்கு. பிடிப்பாரா? எஸ் பிடிச்சிருக்காருங்க அவரே. மொதல் பால் 2 விட்டு 2வது பாலில் விக்கெட் எடுத்திருக்காரு. 3rd ஒன் நியூ பேட்ஸ்மேன் உள்ள அன்பு வந்திருக்காரு. ரவி டு அன்பு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி கீப்பருக்கே போயிருக்கு. பிடிக்கிறாராம் பார்ப்போம். எஸ் ராம்குமாரனை நல்லா ஓடி போய் பிடிச்சிட்டாரு. நல்ல ஃபீல்டரும் கூட. கண்டினியூஸாக 2 பால் 2 விக்கெட் எடுத்திருக்காரு ரவி. ஆனால் ஹேட்ரிக் ரவி. பார்ப்போம் ஹேட்ரிக் எடுக்கிறாராண்டு. நியூ பேட்ஸ்மேன் உள்ள தரையிலே போட்டிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன் புஷ் பண்ணுவாங்க. அங்கே அந்த நல்ல ஃபீல்டர் கைக்கு தான் போகுது பந்து எல்லாம். எடுத்து நல்லா த்ரோ எறிகிறாரு கூட. 2 ரன் ஓடிட்டாங்க. 5th பால் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். போன பால் 2 ஓடிச்சிருக்காரு. இந்த பால் எத்தனை ஆகுதுன்னு பார்ப்போம். தட்டி விட்டாருங்க. 1 ரன் தான் ஓடுவார்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பேட்ஸ்மேன் கீழே வேற விழுந்துட்டாரு. ரன் அவுட்டுங்க. 1 ரன் கம்ப்ளீட் ஆகலை. அன்லக்கி ரன் அவுட். லைக்லி ஒயிட் வினோத் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்குக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கடைசி ஓவரில் கடைசி பந்து. இந்த இன்னிங்ஸுக்கு இதான் லாஸ்ட் டெலிவரி. ஸ்ட்ரைக்கில் வினோத் இருக்காரு. பெரிய ஷாட்டுக்கு தான் போவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தட்டை பார்த்தாருங்க. போல்ட்டுக்கு மிஸ்ஸு வேற. லெக் அம்பையர் விக்கெட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 1 ரன் அண்ட் 1 விக்கெட்டுங்க. நல்லா எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருக்காரு ரவி கடைசி ஓவரை. இப்போ 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. கல்லல் கேசிசி 19 ரன் அடிச்சிருக்காங்க. ஆப்போனண்டாக இருக்கக்கூடிய தேவக்கோட்டை டிசிசி 3 ஓவருக்கு 20 ரன் அடிச்சாங்கன்னா
மொதல் ஆளாக செமிஃபைனல்ஸ்குள்ளே போக முடியும். பார்ப்போம் கேசிசியா டிசிசியான்னு. சாரி, செகண்ட் டீமாக செமிஃபைனல்ஸ் போக முடியும். கல்லல் கேசிசிக்கு மொதல் ஓவர் போடுறதுக்காண்டி ஒயிட் வினோத் வந்திருக்காரு. தேவகோட்டைக்கு ஓப்பனிங் பேரா விக்கி அப்புறம் பாண்டியன் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் பாண்டியன் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வினோத் டு விக்கி. எக்ஸைட்டிங் பேட்டிலாக இருக்கும் இந்த மேட்ச். மொதல் பந்திலே டாட்டை போட்டிருக்காரு வினோத். வினோத் டு விக்கி. செகண்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காருங்க குறுக்குல. பவுண்டரியான்னு பார்க்கணும். அங்கே 4 போயிருச்சுங்க. சிவா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு, இருந்தாலும் 4 போயிருச்சு. பெரிய பவுண்டரி, அந்த இடத்துல பவுண்டரி அடிச்சிருக்காரு விக்கி. தேர்ட் பால் வினோத் டு விக்கி. கவர்ஸ்ல எடுத்து அடிச்சாருங்க. அங்க ஃபீல்டர் கையில பட்டு 2 ரன்னா மாறி இருக்கு. வினோத் டு விக்கி. ஃபோர்த் பால் அதை எடுத்து அடிச்சிருக்காருங்க, வெளியே போயிருச்சு. பெரிய சிக்ஸுங்க அந்த எண்டுல. இது வரைக்கும் அடிச்சதுல இதான் பெரிய சிக்ஸ். விக்கி பேட்ல இருந்து பெரிய சிக்ஸ் வந்திருக்குங்க. வினோத் டு விக்கி. ஃபோர்த் பால் அதை எடுத்து அடிச்சிருக்காருங்க, வெளியே போயிருச்சு. மொத பந்த டாட்டா விட்டு இருந்தாலும் அடுத்த 3 பந்துல ஒரு 4, ஒரு 6, ஒரு 2 கொண்டாந்துருக்காரு. கவர்ஸ்ல எடுத்து அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி ஆகுதான் பார்ப்போம். அங்க ஃபீல்டர் ஓடுறாரு விரட்டி. 2 ரன் ஆயிருச்சு ஏற்கனவே. 2 ரன் போதும், நின்ட்டாங்க. லாஸ்ட் 1. அதையும் அடிக்க தான் போனாரு. லெக் பைஸ்ல பட்டு 1 ரன் ஓடிட்டாங்க. மொதல் ஓவரே ஹியூஜ் ஓவர் அமைஞ்சிருக்கு கல்லல் கேசிசிக்கு. நல்லா டார்கெட் பண்ணி அடிச்சாரு தேவகோட்டை பிளேயர் விக்கி. மொதல் ஓவர்லயே 15 ரன் அடிச்சிட்டாங்க தேவகோட்டை டிசிசி. பேலன்ஸ் இருக்க 12 பாலுக்கு வெறும் 5 ரன் அடிச்சாலே போதும். அவங்க 2வது டீமா செமிஃபைனல்ஸ்குள்ள போயிடுவாங்க. கல்லல் கேசிசிக்காண்டி செகண்ட் ஓவர் போடுறதுக்கு கார்த்திக் வந்திருக்காரு. இவர் மேட்சை திருப்பக்கூடிய பவுலர் தான், குயிக்கராக போடுவார். ஸ்ட்ரைக்கில் 6, 4 அடிச்ச விக்கி இருக்காரு. சென்சிபிளாக எடுத்து கொடுத்தாருங்க, சிங்கிள் போதுங்கிற மாதிரி. நல்ல கேம் பிளே விக்கி ஒரு பேட்டில் இருந்து. ஸ்ட்ரைக்கில் பாண்டியன் தட்டியோட தான் போனாரு, இருந்தாலும் குயிக்கராக வந்ததுனால அவர் பேட்டுக்கே பந்து வரல, வெளியே உள்ள போயிருச்சு. தேர்ட் பால் தட்டியோட தான் போனாரு, அதுவும் குயிக்கராக வந்துருச்சு. கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன் லைட் அவுட்னால. ஃபோர்த் பால் ரிவர்சிவ் திரும்பினாரு. ரிவர்சிவ் திரும்பி பவுண்டரியோட இந்த மேட்சையும் முடிச்சு வச்சுட்டாருங்க பாண்டியன். குயிக்கராவே 20 ரன் அடிச்சிட்டாங்க மொதல் 10 பந்துல. நல்ல ஒரு கேம் பிளே கூட. 2 டீம்ல இருக்க எல்லா பிளேயர்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க தான். பவுண்டரி மூலியமா இந்த மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. 2வது டீமா செமிஃபைனல்ஸ்குள்ள போயிருக்காங்க தேவகோட்டை டிசிசி. கிரவுண்ட்ல கண்டினியூஸா 3 டோர்னமெண்ட் பிரைஸ் அடிச்ச டீம் கல்லல் கேசிசி. ஆனா தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜாலியா ஃப்ரெண்ட்லியா போறாங்க பாருங்க. இதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஏல செகண்ட் டீமா செமிஃபைனல் ஏறி இருக்குது தேவகோட்டை டிசிசி.